பிரதமர் மோடி அவர்கள் காங்கிரஸ் மீது முன்வைத்த ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு, எனக்கு சவக்குழி தோண்ட பார்க்கிறார்கள். நீங்க தான் வேதனையை சொல்லணும். டிஃபென்ஸ் சிஸ்டம்ல எப்படி நம்ம தோத்துருக்கிறோம், எப்படி இந்த மண்ணை இந்த மோடியும் அதன் அவருடைய ஆட்களும் சேர்ந்து இந்த மக்களை கேவலப்படுத்தி ஏமாற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் பேசு பொருள் ஆகணும்னு பார்த்தா எனக்கு சவக்குழி தோன்றாங்க. நல்லா தானே இருக்கிற நீ எத்த சவக்குழி தோண்டிட்டாங்க உனக்கு. சவக்கூலி தோன்றாங்க, நீ செத்து போயிருவ, உன்னை தாக்க பாக்குறாங்கன்னா அதற்கும் நீ தான் பொறுப்பு. ஏன்னா அவ்வளவு ஒரு கேவலமான கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு பிரைம் மினிஸ்டரா உங்களை நீங்களே தற்காத்து கொள்ள முடியாத அளவுக்கு தான் ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஈவன் தட் ஃபெயிலியர் கேன் பி அட்ரிபியூட்டட் டு யூ. இதுவரை இவர் என்னென்னலாம் செஞ்சிருக்காரு. இது வரைக்கும் சைனாவுடைய அக்ரஷனை எதிர்த்து நம்ம தேசம் உருப்படியாக எடுத்த நடவடிக்கைகள் என்ன? டிக்டாக்கை பேன் பண்ணது. இது எப்படி இருக்குன்னா, அஜித் படத்துல ஆட்டோ ஸ்டார்ட்டே ஆகாது, உடனே சைடு மிரரை திருப்பி விடுவான், இப்போ ஸ்டார்ட் பண்ணி பாரு அப்படின்னு. அந்த மாதிரி டிக்டாக்கை பேன் பண்ணீங்களே, என்ன கிடைச்சது சைனாக்கு? என்ன பண்ணிட்டான் நம்மள? என்ன இது வரைக்கும்? இப்போ இன்னொன்று, மோடியுடைய இதுவரை அவர் சர்வதேச அரங்கிலே எடுத்த முடிவுகள், அமெரிக்காவை எதிர்த்து பேசிய பேச்சுக்கள், இப்போ எப்ஸ்டைன் ஃபைல் வந்திருக்கு, அதை பத்தியும் பேசணும், பேசி இருந்திருக்கணும் நியாயமா பார்த்தா. அவர் சொல்றாரு, ஒரு சிறிய தவறான முடிவும் 2 தேசங்களையும் போர் முனையில் நிறுத்திவிடும். போர் என்பது ராணுவ தளபதிகள் மட்டுமே எடுக்கும் முடிவல்ல, தேச தலைவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு அப்படின்னு. தத்தளிக்க விட்டியாயோ இதை கேள்வி கேட்டா சும்மா சம்பந்தமே இல்லாம எனக்கு குழி தோன்றாங்க, எனக்கு பூ தூக்குறாங்க, இந்த இலவ சப்ஜெக்ட்லாம் எதுக்கு? பாயிண்ட பேசு. சரி, அங்கதான் பிரச்சனை ஆயிருச்சு. ராஜ்யசபாக்கு என்ன பேசுன? பதில் வந்துச்சா? இந்திய தேசம் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படும் பொழுது வாய் மூடி மௌனியாக வேடிக்கை பார்த்த கோழைகள் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங்கும் அஜித் தோவாலும் ஜெய்சங்கரும் சொல்றேன். இது முக்கியமான பிரச்சனை. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரசினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு அலீம் அல் புகாரி அவர்கள். அவரிடம் தற்போது காங்கிரஸை மையப்படுத்தி நடந்து கொண்டிருக்கிற முக்கியமான பல்வேறு அரசியல் விவகாரங்கள் பற்றி பேசலாம். வணக்கம் சார். பாராளுமன்றத்தில் நடந்த ஒரு விஷயம், பிரதமர் மோடி அவர்கள் எதிர்க்கட்சிகள் மீது, குறிப்பாக காங்கிரஸ் மீது முன்வைத்த ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு, எனக்கு சவக்குழி தோண்ட பார்க்கிறார்கள், என் மீதான வெறுப்புணர்வு அந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை, ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார். இதை காங்கிரஸ் எப்படி பார்க்குது? இது நீங்கள் தான் இந்த வேதனையை சொல்லணும். டிஃபென்ஸ் சிஸ்டமில் எப்படி நம்ம தோற்றுருக்கிறோம், எப்படி இந்த மண்ணை இந்த மோடியும் அதன் அவருடைய ஆட்களும் சேர்ந்து இந்த மக்களை கேவலப்படுத்தி ஏமாற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் பேசு பொருள் ஆகணும்னு பார்த்தா எனக்கு சவக்குழி தோன்றாங்க. நல்லா தானே இருக்கிற நீ என்னத்த சவக்குழி தோண்டிட்டாங்க உனக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி விக்டிம் கேம் எப்போ பார்த்தாலும் இந்த விக்டிம் கார்டு எடுத்துக்கிறது. எங்கள் அம்மா அசிங்கமாக பேசிட்டாங்க, பீகாரில் நடந்துச்சு பார்த்தீங்களா, எவனோ ஒருத்தன் ஏறினா ஒரு மேடையில் கத்திட்டு போயிட்டான், எங்கள் அம்மா அசிங்கப்படுத்திட்டாங்க, உடனே ராகுல் காந்தி ஒளிய அவங்க அம்மா இப்படி பேசிட்டாங்க. எப்பப்பெல்லாம் வென் தேர் ஆர் கோர் இஷ்யூஸ் டு பி டிஸ்கஸ்ட், அப்பப்பெல்லாம் இந்த மாதிரி விக்டிம் கார்டு எடுக்கிறத நீங்கள் நரேந்திர மோடியை பார்த்துருக்கலாம். இப்போ இந்திய மக்களை சலிப்படைந்து விட்டார். உன் விக்டிம் கார்டை நிறுத்து, பேசுனது உண்மையாக இல்லையா? இன்றைக்கி ஜெனரல் நாரவானே தான் இந்தியா முழுக்க இளைஞர்களுடைய நாவில் நடனமாடக்கூடிய பெயர். அப்போ இப்போ நம்மளும் இப்போ சரி, இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்க, நான் அதை பற்றி பேசுவதற்கு தயாரில்லை. உனக்கு சவக்கூலி தோன்றாங்க, நீ செத்து போயிடுவ, உன்னை தாக்க பார்க்குறாங்கன்னா அதற்கும் நீ தான் பொறுப்பு. ஏன்னா அவ்வளோ ஒரு கேவலமான கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு பிரைம் மினிஸ்டரா உங்களை நீங்களே தற்காத்து கொள்ள முடியாத அளவுக்கு தான் ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா ஈவன் தட் ஃபெயிலியர் கேன் பி அட்ரிபியூட்டட் டு யூ. நேற்று எங்களுடைய இம்ரான் பிரதாப் கரி ராஜ்யசபா எம்பி வடநாட்டு ஊடகத்தில் பேட்டி கொடுக்கும்போது சொன்னார், 2 பெண் எம்பிக்கள் தாக்க வருவதாக இருந்தாங்க, அதனால தான் நானே வர வேணான்னு சொல்லிட்டேன் ஓம் பிர்லா சொல்வது உண்மை என்று சொன்னால், பாராளுமன்றத்திலேயே இந்தியாவில் இந்த தேசத்திலேயே பாதுகாப்பான இடம் பாராளுமன்றம். அந்த பாராளுமன்றத்தின் பாதுகாப்பே கேள்விக்குறியாகிறது என்றால் கூட அதற்கும் நீங்கள் தானே பொறுப்பேற்கணும், அதுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். சரி, இல்லை காங்கிரஸார் நீங்கள் திடீர்னு முடிவு பண்ணி நீங்கள் இப்படி ஒரு சதி திட்டம் தீட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது தானே அவங்களோட குற்றச்சாட்டு. ஆதாரம் என்ன? ஆதாரத்தோடு தானே நீங்கள் குற்றச்சாட்டையும் வைக்கணும். என்ன ஆதாரம்? நேற்று டிடிபியோடைய ஸ்போக்ஸ் பர்சன் பேசினார் பார்த்தீங்கல்ல, பல்ல வச்சு கடிச்சிடுவாங்கன்னார். இதான் ஆதாரம் அவங்களுக்கு.
பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன செய்வாங்க, இது வந்து தமிழ்நாட்டின் மீது இவர்களுக்கு தொடர்ந்து இருக்கக்கூடிய வன்மம். இது தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை திருடர்கள்னு சொல்கிறது, தமிழ்நாட்டு மக்கள் இலையருந்து இலை போட்டு வாழை இலை போட்டு சாப்பிட்றத வந்து அசிங்கப்படுத்தி வந்து வீடியோ போடுறது, தமிழ் மக்களுக்கு சேர வேண்டிய நிதியை வந்து நீ வந்து இதை ஏற்றுக்கிட்டால் தான் NEP ஏற்றுக்கிட்டால் தான் தருவேன்னு ஆணவமாக பேசுறது, திருக்குறளை எனக்கு தேவைப்படமோ சொல்லுவேன், நீங்கள் சொல்லி நான் சொல்லக்கூடாது அப்படின்னு ஆணவமாக தவிர்க்கிறது, இப்படியெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மீது இருக்கக்கூடிய வன்மம், தமிழர் பெண்கள் மீது இருக்கக்கூடிய வன்மம், செலக்டிவாக அதுவும் தமிழ்நாட்டு பெண் எம்பிக்கள் மரியாதைக்குரிய ஜோதிமணி அக்கா அவர்கள் மீதும் இவர்களின் மீதும் மயிலாடுதுறை MP சுதா அவர்கள் மீதும் இப்படி ஒரு அவதூறை பேசியிருப்பது என்பது என்ன ஒரு துளி ஆதாரத்தை காட்ட முடியுமா? நேற்று பூரா எல்லா தமிழ் ஊடகங்கள்லேருந்து எல்லா ஊடகங்கள்லையும் டிபேட் ஃபர்ஸ்ட்டில் என்ன கேட்குறாங்கன்னா, ஆதாரம் என்ன இப்படி பேசுறேன். இப்போ நீங்கள் கேட்குறீங்க இல்லை, அதை தான் சொல்கிறாங்க. பாஜக டிபேட்டில் இருந்தவங்க தான் சொல்கிறாங்க, உட்காந்துருக்கவங்க. நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள், அப்படி ஒரு பெண் எம்பிக்கள் சூழ்ந்து கொண்டு வர்றாங்க அப்படின்னா அது தாக்கிறதுக்கு தானே வந்திருக்கிறாங்க. லிஸ்ட்டு என்னன்னு கேட்டால் லிஸ்ட்டு அவங்க சொல்லலை, பட் அதையும் வெளியிடுவாங்க அப்படின்றாங்க. ஆனால் நீங்கள் வீடியோவை பார்த்தாலே தெரியுமே அப்படிங்க. உங்களுக்கு வீடியோனா நான் இன்னொரு வீடியோவும் சொல்கிறேன். இதே ராஜ்யசபாவில் மரியாதைக்குரிய முன்னாள் பிரதமர் செயல் வீரர் மன்மோகன் சிங், மோடி மாதிரி ஓவர் வாய் பேச மாட்டார், ஆனால் செயல் வீரர் மன்மோகன் சிங், மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் ஆந்திரா ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கார். அப்போ இந்த பிரிவினையின் போது தெலுங்கானா ஆந்திரா அதை பற்றி பேசுகிறார் ராஜ்யசபாவில். அவர்கள் கிழித்து எறிந்த அந்த துண்டு பேப்பர் துண்டுகள் அவர் டர்பன் மேலே பட்டு கீழே விழுவுது. இவ்வளோ நீங்கள் நான் எவ்வளோ பக்கத்தில் உட்காந்துருக்கோமோ அவ்வளோ கிட்ட எல்லாரும் நெருங்கிட்டாங்க. 2 எம்பிக்கள், எங்களுடைய எம்பிக்கள் 2 பேர் மட்டும் அவர் முன்னால் நிற்கிறாங்க, எதுக்கும் தாக்கிட போகிறாங்கன்னு. ஆனாலும் அவர் தன்னுடைய நாட்டின் கடமையை ஆற்றினார். இவ்வளவு பலகீனமான பிரதமரா நீங்கள்? பெண் எம்பிக்கள் எங்களை தாக்கிடுவாங்க, கடிச்சிருவாங்கன்றான் ஒருத்தன் இன்னொரு பக்கம். அதனால் நாங்கள் தான் வேணான்னு சொன்னோம். எனக்கு சவுக்குலி தோண்ட பார்க்குறாங்க, நான் செத்துருவேன், எங்கள் அம்மா அசிங்கப்படுத்திட்டாங்க, என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க, நான் இப்போ ஏழைன்றதுனால என்னை கேவலப்படுத்துகிறாங்க, நான் டிவி திருந்தனால என்னை கேவலப்படுத்துகிறாங்க. இதே தான் நான் பொழுதுக்கும் உனக்கு பிரச்சனை என்ன? ஒரு ப்ரோஆக்டிவ் அதாவது நீங்கள் வந்து ஒரு டிஃபென்ஸ் இதில் வந்து ஒரு டிபேட்டை கொண்டு வந்திருக்கணும், ஸ்பெஷல் கமோஷன் போட்டு ஒரு டிபேட்டை கொண்டு வந்திருக்கணும். எப்போ அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. சீனா லடாக் ஆப்ரேஷன்ஸ் வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரோஆக்டிவ் ஆப்ரேஷன்ஸுக்கும் டிஃபென்ஸ் ஆப்ரேஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நான் இவங்க இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தது டிபேட் வச்சாங்க, லடாக் இஷ்யூஸ் சைனா இஷ்யூஸ் வரும்போது ஒரு ப்ரோஆக்டிவ் ஆப்ரேஷனுக்கும் ஒரு அட்டெம்ப்ட் டு கிராப் டெரிட்டரி ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ப்ரோஆக்டிவ் ஆப்ரேஷனை நம்ம போய் அடித்தோம், இவ்வளோ அப்படி தான் பேசிக்கிட்டாங்க, அதனால டிபேட்டை தவிர்த்தாங்க. ஆனால் நம்மளுடைய எல்லையை அவன் பிடிக்க வந்திருக்கிறான், அதை பிடிக்க வந்ததுடைய விளைவாகத்தான் தாக்குதல் நடந்திருக்கிறது. 20 ராணுவ வீரர்கள் வந்து 1962 போருக்கு பிறகு 20 ராணுவ வீரர்களை நாம் இழந்தது நரேந்திர மோடியின் ஆட்சி காலத்தில். அது கூட போர், இதற்கு முன்னால் நம்ம இழந்தது கூட போரில். போரே அல்லாமல் நரேந்திர மோடி ஆட்சி காலத்தில் 20 ராணுவ வீரர்கள் சீன எல்லையில் நம்முடைய ராணுவ வீரர்கள் இறந்ததற்கு காரணம் நீங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னு வைங்க, வீர தீரமா நம்ம போய் அடிச்சோம் அதுல இறந்தோம். அப்படி இல்லை, அவன் அடிச்சான், அடிக்க வந்தான், அதற்கு என்னென்ன தயார் நிலையில் நம் ராணுவம் இருக்க வேண்டுமோ அதற்கான பதிலை சொல்ல முடியாத இயலாமையில் இருந்தோம். இது முக்கியமா? உன சவுக்குலி தோன்றாங்கன்னு நீ பேசுற ரெட்டோரிக் முக்கியமா? எது முக்கியம்? இல்லை, அதே விஷயத்தில் ஆளும் தரப்பினுடைய தகவலாக சொல்லப்படுவது சீன வீரர்கள் பக்கத்துலேயும் நிறைய இழப்புகள் இருந்தது அப்படிங்கிறது. ஆனால் அவருக்கு அஃபிஷியலாக 4 பேர் அப்படின்றத அப்போ சொல்லியிருந்தாங்க, ஆனால் அதை விட அதிகமாக இருந்தது அப்படின்ற விஷயம் சொல்கிறாங்க. நல்ல வேலை இப்போ தான் பாயிண்ட்டுக்குள்ளே வந்துட்டீங்க. திரும்ப இந்த என்னை கொல்ல பார்க்குறாங்க, என்னை சவுக்குலி தோண்ட பார்க்குறாங்க, இந்த இளவெடுத்த பாயிண்டில் போகாமல் இந்த தேசத்துக்கு முக்கியமான பாயிண்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ என்ன பாயிண்ட்டு? சீனா பக்கம் இறந்தாங்க. இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். நாரவாணி என்ன சொல்கிறாரு? இதில் நாராவாணி மட்டும் சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்டதானே ஒரு டிபேட்டில் டக்குன்னு பிஜேபிக்கார் சொல்லிட்டார். 2020 நடந்துச்சு, அவர் அப்போ ரிட்டையர் ஆகிட்டார், 24 மட்டுக்கு வாயில் என்ன வச்சுருந்தார் அப்படின்னு. நாராவானே போய் சொல்கிறாருன்னா ஜெனரல் சுனில் ஜோஷி அவர்கிட்ட இவர் பேசினது தான் ரெக்கார்டில் இருக்குது, அவரை கூப்பிடப்போ அவர் பேசுனது போய் அவர் என்ன சொல்கிறாரு? 8:15 மணிக்கு சீன ராணுவம் நம்மை நோக்கி வருகிறது, ஃபோன் பண்ணுறேன், ராஜ்நாத் சிங் எடுக்கலை, மணி 8:30 ஆகுது, ஃபோன் பண்ணுறேன், ஜெய்சங்கர் எடுக்கலை, 9 தாண்டுது, ஃபோன் பண்ணுறேன், அஜித் தோவால் எடுக்கலை, திரும்பவும் எல்லாம் கிட்ட நெருங்கிட்டாங்க, 500 மீட்டர் தான் இருக்குது, அவ்வளோ கிட்ட நெருங்கிட்டாங்க, ஃபோன் பண்ணுறேன், மறுபடியும் எடுக்கலை. அவர் என்ன வேதனையை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா, பாகிஸ்தானை பொறுத்தவரை நம்முடைய இராணுவத்தினுடைய செட்டப் வேற, சைனாவை பொறுத்தவரை நம்முடைய இராணுவத்துடைய செட்டப் வேற. பாகிஸ்தானை பொறுத்தவரை அவரே குறிப்பிடுறார், 100-500 ரவுண்ட்ஸ் வந்து நீங்கள் சும்மாவே சுடலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் சீனாவை நோக்கி நீங்கள் ஒரே ஒரு குண்டை சுட்டால் கூட, நீங்கள் இந்த சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கணும், அதனால அவர் சொல்றார், சீனாவை நோக்கி ஒரு குண்டை சுட்டால் கூட தன்னுடைய அக்ரஸிவ்னஸுக்கு அதை ஒரு காரணமாக அவன் காட்டுவான், எனக்கு நான் இக்கட்டில் நிற்கிறேன் நான். இதை விட உங்களுக்கு என்ன கிழிக்கிற வேலைன்னு கேட்குறேன். ஆக்சுவலாக அந்த இடத்துல அரசு தரப்புல இருந்து தான் முடிவுகள் எடுக்கப்படணும். ஏன்னா நம்முடைய ராணுவ செட்டப் அப்படி, ராணுவம் தான் முடிவு எடுக்க கூடாதுன்ற. எஸ், அதுதான், ராணுவம் தான் முடிவெடுக்க முடியாது, அரசு தான் சொல்லணும். அப்ப ஒரு பொறுப்பு மிக்க பிரதமர்
எப்படி 2019 பாகிஸ்தானுக்கு எதிரான அந்த இதில் வந்து ரேடாரில் மேகமூட்டமாக இருக்குது, நம்ம ரேடாரில் ஒளிஞ்சிக்கலாம் பாருங்க அப்படின்னு சொல்லும் போதே இந்த ஆளுடைய அறிவை எல்லாம் புரிஞ்சிருந்துருக்கணும், இவருடைய போர் அறிவை எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்துருக்கணும். இப்படி மேகமூட்டமாக இருக்குது, நம்ம ரேடாரில் இருந்து மறைஞ்சிடலாம்ல அப்படின்னு சொன்னேன் நான். அப்போ அதை வந்து ஓப்பனாக சொல்ல முடியுது அவரால். இன்னும் இந்த சமூகம் அதை வந்து கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்குதுன்னா, அந்த பொய்யையே கேட்டவனுங்க எனக்கு சவக்குழி தோண்ட பார்க்குறாங்க, என்ன அடிக்க பார்க்குறாங்க, என்ன உதைக்க பார்க்குறாங்கன்ற பொய்யை நம்பித்தான் ஆவாங்க எல்லாருமே. அப்போது இங்கே நம்முடைய நாட்டினுடைய செட்டப் என்ன அப்படின்னா, அரசியல்வாதிகளிடமிருந்து உத்தரவுகள் பெற்றுதான் ராணுவம் இயங்கும். அப்போ ஒரு பொறுப்பு மிக்க பிரதமர், 56 இன்ச்சு பிரதமர், பாகிஸ்தானை துவம்சம் செய்த பிரதமர், அமெரிக்காவை ஓட விட்ட பிரதமர், ரஷ்யாவை பணிய வைத்த பிரதமர், ஜோபி உச்சித் ஹோ சம்ஜோ ஓ கரோ, அதுதான் ராகுல் காந்தி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அது எதுக்கே நீ இதுக்கு பத்தி மட்டும் குடோன்ல இருந்திருக்கலாமே, எது சரின்னு படுதோ அதை செய்யுங்கன்னா, இதை வார்த்தை பொறுப்பற்ற ஒரு வார்த்தை. மற்றதுக்கெல்லாம் எவ்வளோ பேசுகிற, எவனோ ஒருத்தன் வந்து அந்த என்ன ட்ரெயின் அது வந்தே பாரத், அது துவங்கி வைக்கணும்னா நேச்சுரலாக பார்த்தா ட்ரெயின் மினிஸ்டர் தான் வரணும், ரயில்வே மினிஸ்டர் வரணும். அங்கேயும் இவர் தான் போய் கொடியா சேர்க்கிறார். ஒரு பிரிட்ஜை திறக்கணும்னா அதுக்கு எல்லா நல்லதுக்கும் போறிய, எது நடந்தாலும் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படியே கூன் பாகராக அப்படியே ரத்தம் சூடாக இருக்குது ஓடுது, இந்த டயலாக்லாம் அடிக்க தெரியுது. பாகிஸ்தான்காரன் நம்மளை நோக்கி வந்திருக்கிறான், இது வந்து ஒரு நம்முடைய நிலத்தை அவன் அபகரித்து விட்டான், உள்ளே வந்துட்டான். அவர் அந்த அதை அப்படியே படிச்சுக்கின்னு வைங்க. அந்த போர் நேரத்தில் சீனா அவர் பேசுறது, சைனா உள்ள அவன் நுழையிறது, 500 மீட்டருக்கு வர்றது, அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறது, திரும்ப போய் பேச்சுவார்த்தை பேசிட்டு திரும்ப வந்துட்டோம். அவர் சொல்றாரு, நம்முடைய லைட் டேங்க்ஸுக்கும் அவங்களுடைய டேங்கர்ஸுக்கும் கம்பேர் பண்ணும்போது நம்ம எங்கேயோ இருக்கிறோம், நிற்க முடியாது. அவன் வந்து உள்ளே வந்துட்டான், ஆல்ரெடி அவன் உள்ளே வந்துட்டாங்கிறதும் சோனம் வங்சக்குடைய ஒய்ஃப் சொல்கிறதையும் கேளுங்க. இதற்காகத்தான் சோனம் வங்ச கைது செய்யப்பட்டார். உள்ளுக்குள்ளே ஆல்ரெடி நம்மளுடைய டெரிட்டரிக்குள்ளே வந்துட்டாங்க. அது நீங்கள் மேலே மேப்பில் இருந்து ஒரு சேட்டலைட் வந்து பார்த்தாலே தெளிவாக தெரியும். அவன் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டான், வீடுகள் கட்டிட்டான். இது வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த மாஸ்டர் பிளான் போட்டு இந்த சீனை ஓட்டிகிட்டு இருக்கானுங்க. அப்போ பேசுகிறார் தலைவர் ராகுல் காந்தி, பாராளுமன்றத்தில் பேசுகிறார். இப்போ இந்த இஷ்யூலாம் வருது. இப்போ நான் இந்த பாயிண்ட் வேணா வர்றேன். இப்போ இங்கே தாக்க வந்தாங்க, இதெல்லாம் எப்போ கபலீகரமானது, ரணகலமானது, ஒரு போர்க்களமான மாறிச்சு பாராளுமன்றம், இதெல்லாம் எப்போ? தலைவர் ராகுல் காந்தி ஒரு கொஸ்டின் எழுப்புறார். ரிலீஸ் ஆகாத புக்கு இருக்கட்டும், அது வந்து ராணுவ ரகசியங்கள் சம்மந்தப்பட்டு இருக்கட்டும், நீங்கள் சிம்பிளாக எந்திரிச்சு பதில் சொல்லிட்டா பிரச்சனை முடிஞ்சிருமே. அங்கேயே நாங்கள் எப்படி அவன் சொன்னது போய் நீங்கள் எடுத்து ராணுவனுடைய உண்மையை சொல்லி முடிக்க வேண்டியது தானே? இல்லை அது வந்து போர் விஷயம். வெளியாகாத ஒரு புத்தகத்துல இருந்து நீங்கள் இப்படி சொல்கிறது, அண்ட் ராணுவ ரகசியங்களை இப்படி சொல்கிறது, அதாவது வெளியாகாத புத்தகம்னு அவங்க சொல்கிறது, ஒருவேளை நீங்கள் பொய்யை கட்டமைக்க பார்க்குறீங்களோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இருந்து அவங்க அதை சொல்கிறாங்க. பொய் தான் கட்டமைச்சிட்டோம், நீங்கள் உண்மையை சொல்லுங்கள். அந்த பாயிண்ட்டை விவாதிக்க கூடாது என்பதற்காக நீங்கள் பேசுகிற 1000 நொன்ன நியாயத்தை அந்த பாயிண்ட்ல உங்ககிட்ட உண்மை இருக்கும்ல, நீங்கள் தானே ஆட்சி நடத்துறீங்க. அவர் கேள்வி தானே கேட்குறாரு. நரவானே சொன்னது பொய், ஜெனரல் ஜோஷி கூட நின்றுக்கிட்டு அவர் பேசுனது பொய், ரிலீஸ் ஆன புக்கு பொய், அதில் இருக்கிற எல்லாமே பொய். உங்களுக்கு தான் உண்மை தெரியுமா சொல்லுங்க. ராஜ்நாத் சிங் தெரியுமில்ல என்ன நடந்துச்சுன்னு, எஞ்சி பேச சொல்லுங்க. இவ்வளோ பேசுறீங்களே ராகுல் காந்தி, நடந்தது என்ன தெரியுமா, நாங்கள் என்ன செஞ்சோம் தெரியுமா சொல்லுங்க. ரூல்ஸ் பேசி லோக்சபா ரூல்ஸின் படி ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் முறையில் அவர் பேசணும்னா, அது தலைவர் ராகுல் காந்தி சொன்னார். ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் முறையில் இந்திய தேசத்தின் பாதுகாப்பை பற்றி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசக்கூடாது என்று சொல்வது எள்ளி நகைமுறைனா இல்லையா உங்களுக்குன்னு கேட்டார். உங்களுக்கு நான் எதுக்காக பேச அனுமதி கொடுத்துருக்கேன்? ஐயா நீங்கள் எனக்கு பேச அனுமதி தர வேண்டியதில்லை, நான் இந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னாரு. நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். நீங்கள் நான் என்ன கேட்குறேன்னா, பதில் தந்திருந்தா முடிஞ்சு போயிருக்கும். அவர் கேட்ட கேள்விக்கு யாராவது பதில் சொன்னாங்களா? நீங்கள் இந்த அமித்ஷாவுடைய முகத்தை பார்த்து உலக திராட்சியாக மாறிட்டானுங்க எல்லாருமே. முகம் எந்திரிச்சு அது ரிலீஸ் ஆகல, அதை பற்றி பேசக்கூடாது, இந்த உக்கரத்தை பதிலில் காட்டியிருக்கலாம் நீங்கள். இதே உக்கரத்தை ஆனா இந்த கேள்விகள் கேட்கும் போது தான் இப்போ அவங்க தரப்பு குற்றச்சாட்டு, மோடியே உனக்கு சவக்குழி தோண்டப்படும் அப்படின்ற வார்த்தைகளை பிரயோகிக்கிறாங்க அப்படின்றது. ஆக்சுவலாக இந்த வாதங்களை முன்வைக்கும் போது இந்த மாதிரியான கோஷங்கள் சரியா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. யார் வச்சா? ஆப்போசிட் சைட்ல இருந்து, எதிர்க்கட்சிகள் தரப்புல இருந்து முன்வைக்கிறாங்கன்னு தானே அவங்க சொல்றாங்க. அதாவது அவுட் ஃபோக்கஸ்ல ராகுல் காந்தி சபாநாயகரை பார்த்து பேசியதை எனக்கு ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தாருன்னு சொல்ற அளவுக்கு துணிச்சல் இருக்குல்ல உங்களுக்கு, அந்த அளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி இருக்குல்ல. சொல்லுங்க யார் சொன்னான்னு, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவுட் ஃபோக்கஸ்ல தான் தெரியுது ஒரு வீடியோ. அவர் இப்படிங்கிறார் இவரை பார்த்து, சபாநாயகரை பார்த்து. அது எங்கேயோ உட்காந்துருக்கிற ஸ்மிருதி இரானியோ எங்கேயோ உட்காந்துருக்கிற கங்கனா ராணத்தையோ பார்த்து தான் ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல தெரியுதுல்ல. அப்படின்னு ஒரு வீடியோ கொண்டு வந்து உங்களுக்கு காட்ட தெரியுதுல்ல, காட்டுங்க, சொல்லுங்க யார் சொன்னான்னு சொல்லுங்க. அது அப்படியே சொன்னாலும் நீங்கள் மோடியோடைய, இப்போ நம்ம வருவோம் பாயிண்ட்டுக்கு, மோடியோடைய ட்ரெண்டுக்கு வருவோம். இதுவரை இவர் என்னென்னலாம் செஞ்சிருக்காரு, இது வரைக்கும் சைனாவுடைய அக்ரஷனை எதிர்த்து நம்ம தேசம் உருப்படியாக எடுத்த நடவடிக்கைகள் என்ன? டிக்டாக்கை பேன் பண்ணது. இது எப்படி இருக்குன்னா,
அஜித் படத்தில் வந்து ஆட்டோ ஸ்டார்ட்டே ஆகாது, உடனே அவன் வந்து சைடு மிரரை திருப்பி விடுவான், இப்போ ஸ்டார்ட் பண்ணிப்பார் அப்படின்னு. அந்த மாதிரி டிக்டாக்கை பேன் பண்ணிங்களே, என்ன கிடச்சிது சைனாக்கு, என்ன பண்ணிட்டான் நம்மளை, என்ன இது வரைக்கும். இப்போ இன்னொன்று, இப்போ மோடியுடைய இதுவரை அவர் சர்வதேச அரங்கிலே எடுத்த முடிவுகள், அமெரிக்காவை எதிர்த்து பேசிய பேச்சுக்கள், இப்போ எப்ஸ்டைன் ஃபைல் வந்திருக்கு, அதை பற்றியும் பேசி இருந்திருக்கணும் நியாயமாக பார்த்தா, ஜெனரல் நாரவானையோட முடிக்காமல் எப்ஸ்டைன் ஃபைல்ஸ். ஏன்னா ஜெனரல் நாரவானையோடைய தவிப்பு, அந்த புக்கை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாம் குண்டை சுட முடியாது, சுட்டா சிக்கலாயிரும், நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. அப்போ இந்த நேரத்தில் கோவிட் டைமு, அது முக்கியமான சப்ஜெக்ட் இங்கே. அவர் சொல்கிறார், கோவிட் டைமு, ஒரு போரை நான் ஆரம்பித்து விட்டால் அந்த போரை நடத்தக்கூடிய அளவுக்கு பொருளாதார ரீதியாக நம்முடைய தேசம் ஸ்டேபிளாக இருக்கான்னு எனக்கு தெரியல. அதான் அவர் சொல்கிறாரு, ஒரு சிறிய தவறான முடிவும் 2 தேசங்களையும் போர் முனையில் நிறுத்திவிடும். போர் என்பது இராணுவ தளபதிகள் மட்டுமே எடுக்கும் முடிவல்ல, தேசத் தலைவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு அப்படின்னு. தத்தளிக்க விட்டியாயோ, இதை கேள்வி கேட்டால் சும்மா சம்மந்தமே இல்லாமல் எனக்கு குழி தோன்றாங்க, எனக்கு பூத்து ஊறாங்க, இந்த இளவு சப்ஜெக்ட்லாம் எதுக்கு, பாயிண்ட்டை பேசு. சரி, அங்கே தான் பிரச்சனை ஆயிடுச்சு. ராஜ்யசபாவுக்கு வந்து என்ன பேசுனேன், பதில் வந்துச்சா? மக்கள் ரொம்ப காலம்லாம் டைவர்ஷனல் டாக்டிக்ஸுக்கு வந்து படிப்பான் பண்ணி, இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு காலம் இருந்தது. நீங்கள் தான் இப்போ எதாவது இவனுங்களுக்கு காண்டு, ஒரு காலம் வரைக்கும் நரேட்டிவையும் கோல் போஸ்ட் இவனு தான் செட் பண்ணுவானுங்க. ஏதாவது ஒன்று கிளப்பி விடுவானுங்க. திடீர்னு வருவார் நரேந்திர மோடி, அமிர்த்கால் அப்படின்வார், ஒன்று எல்லாரும் அமிர்த்கால் பேசி ஆத்ம நிர்பார் அப்படின்வார், ஒன்று எல்லாரும் ஆத்ம நிர்பார்னு பேசிகிட்டு இருப்பான். போராடுறவங்களை ட்ரெஸ்ஸை பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கலான்னு ஒன்றே அதை பேசிட்டு இருப்பான். திடீர்னு சிஏஏ அப்படின்னு ஒரு சட்டம் அதை பற்றி பேசுவான். திடீர்னு வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு அதை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. இப்போது தான் நம்முடைய தமிழ்நாட்டில் டீலிமிட்டேஷன் அப்படின்னு நம்முடைய முதல்வர் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாரு. கரகரன்னு கதறானுங்க. தலைவர் ராகுல் காந்தி இந்த நாராவானியை பற்றி பேசு அப்படின்னு. இன்னைக்கு நரேட்டிவை எதிர்கட்சிகள், பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் செட் பண்ணுற நரேட்டிவ்ஸ் எப்படி இருக்குன்னா, இது வரைக்கும் அவனுக்கு செட் பண்ண நரேட்டிவ் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது, ஒன்லி டிவைசிவ் பாலிடிக்ஸாக இருக்கும். ஆனால் நம்ம செட் பண்ணுற நரேட்டிவ் நாட்டுடைய பாதுகாப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணி, நான் இது வரைக்கும் என்னென்ன பண்ணேன், அது வேணாம். நாராவானி சொல்கிற குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லு, இது உண்மையா பொய்யா ஆதாரம் கொடு. உண்மையான நாராவானியை சுனில் ஜோஷியும் தண்டி, அதில் அவர் பேரும் இருக்கு. எனக்கு இந்த ஈர வெங்காயம்லாம் புரியுது. அவர் வந்து மிலிட்ரியில் இருந்தார், அஸ்பர் வந்து இராணுவ ரகசியத்தின்படி அவர் வந்து அதை வெளியிடக்கூடாது, அதுக்கு வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர், அதுக்கு நீ நாராவானியை பிடிச்சிக்க, தூக்கில் கூட போட்டுக்க. இதில் இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா, அந்த புக்கு, அந்த 4 ஸ்டார்ஸ் ஆஃப் இது, அந்த புக்கு 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி புக்கு முழுக்க நரேந்திர மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங்கை புகழக்கூடிய புத்தகம் அது மொத்தத்தில், இன் டோட்டல். ஏன்னா அவர் வந்து நான் எப்படி இருந்தேன், அதாவது அப்படி இருக்குன்னா ஜனவரி 15ஆம் தேதியே வெளியாகி இருக்க வேண்டிய அந்த புத்தகம் இருக்குல்ல, இந்த மேட்டர் இருக்குல்ல, புரியுதா உங்களுக்கு? நீ 40 வாட்டி எங்களை புகழ்ந்து, அது பிரச்சனை இல்லை, 4 இடத்துல கூட எங்களுடைய விமர்சனத்தை வந்துடக்கூடாது, நாங்கள் மாட்டிக்குவோம்ல. அது எந்த அளவுக்குன்னா, பார்லிமெண்ட்டுக்கோ நான் வந்து எப்போதெல்லாம் நரேந்திர மோடி சந்திக்க செல்கிறேனோ அப்போதெல்லாம் தேவையான அளவில் தான் அங்கே லைட்டே எரியும். இந்த அளவுக்கு மைன்யூட்டாக சொம்படிச்சிருக்காப்புல நரவானே இந்த புக்கில். இவ்வளோ சொம்படிச்சோம், இவங்களுடைய குட்டு வெளியாகிடக்கூடாது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், தன்னை அந்த இமேஜ் தானுங்க. 56 இன்ச்சு அப்படி இன்ச்சு காட்டுவேன், நானா வந்து இல்லை மக்கள் நான் வந்து பயங்கரமாக பணி செய்கிறேன், தூங்காமல் இருக்காது. எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, மீட்டிங் நடந்தால் கக்கூசு கேஞ்சி போக மாட்டாருன்னார் அமித்ஷா. இதெல்லாம் அவ்வளோ பெருமையாக அது நோயா செக் பண்ண சொல்லி அவங்களால பிரச்சனை இருக்காது. கரெக்டான டைமில் ஐடியில் வேலை பார்த்தா கூட தண்ணி குடிச்சிட்டே இருக்கணுமா, ஏன்னா அடிக்கடி எஞ்சி போய் ஒன்றுக்கு போயிட்டு வாங்க அப்படின்மா. இவர் ஒன்றுக்கு போக மாட்டார், கக்கூசு கேஞ்சி போக மாட்டாருன்னா அது என்ன பெருமையாது? இப்போ அம்பலப்பட்டு இருக்கிறார்கள் தேசத்தில். ரொம்ப காலம் வெறும் என்ன சொல்கிறதுனா, அந்த ஒரு ஹீரோயிசம் நரேட்டிவ்லேயே காலத்தை ஓட்டிட முடியாது. அதை உடைத்து சுக்குநூறாக்கி இருக்கிறது ஜெனரல் நாரவானேவுடைய இந்த புத்தகத்தை பற்றி தலைவர் ராகுல் காந்தி இன்றைக்கு பேசு பொருளாக்கி இருப்பது. அடுத்து இன்னொன்றும் இருக்கிறது. அடுத்து எப்ஸ்டைன் ஃபைல்ஸையும் நிச்சயமாக விவாதிக்க வேண்டும், அது பற்றியும் விவாதிக்க வேண்டிய சூழல் வரும். அதுக்கு முன்னாலே நாங்கள் 7 எம்பியை வந்து தகுதி நீக்கம் பண்ணுறோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பாராளுமன்றத்தை நடக்க விட மாட்டேங்கிறாங்க, அதை முடக்கிக்கிட்டே இருக்காங்க. அது ஜனநாயகமே உங்களுக்கு தெரியல. when parliament is used to ignore issues, obstructing parliament is not undemocratic. சொன்னது யார் தெரியுமா? பாராளுமன்றத்தை மைய பிரச்சனைகளை விட்டும் திசை திருப்புவதற்காக நீங்கள் பயன்படுத்தினால், அல்லது மைய பிரச்சனைகளை விவாதிப்பதை நீங்கள் பாராளுமன்றத்தை வைத்தே தவிர்த்தால், பாராளுமன்றத்தை முடக்குவது என்பது ஜனநாயகத்துக்கு எதிரானதல்ல, அதுதான் ஜனநாயகம் அப்படின்னு சொன்னது யாருன்னா அருண்ஜேட்லியும் சுஷ்மா ஸ்வராஜும். அதையாவது ஏற்றுக்குவானுங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் பாராளுமன்றத்தில் இந்த தேசம் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படும் பொழுது, இந்திய தேசம் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படும் பொழுது வாய் மூடி மௌனியாக வேடிக்கை பார்த்த கோழைகள் நரேந்திர மோடியும், அமித்ஷாவும், ராஜ்நாத் சிங்கும், அஜித் தோவாலும், ஜெய்சங்கரும் சொல்கிறேன். இது முக்கியமான பிரச்சனை.
இது ஆக முக்கியமான குற்றச்சாட்டு. நான் வைக்கிறது வெறும் குற்றச்சாட்டு, ஆதாரம் என்ன குற்றச்சாட்டு. இதை பேசணுமா? நான் நல்லவன், எனக்கு சவுக்குழி தோண்ட பார்க்குறாங்க, இது முக்கியமா? அப்போ நீங்கள் பார்லிமெண்ட்டை உங்களுடைய பிஆர் ஸ்டேஷனாக பயன்படுத்துவீர்களே, ஆனால் அதை அடித்து உடைத்து பாராளுமன்றத்தில் எது பேசப்பட வேண்டும் என்பதை ஊர்ஜிதம் செய்வது ஒரு எல்ஓபியுடைய கடமை. அதைத்தான் தலைவர் ராகுல் காந்தி செய்திருக்கிறார். நாங்கள் எப்போவுமே எங்களை எதிர்க்கட்சி பேச விட்டதே இல்லை. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் போட்டு அப்போ தான் வர வச்சாங்க. அது வரைக்கும் பதிலே சொல்லலை இவர் மணிப்பூர் மேட்டரில். 120 நாட்கள் தேவைப்பட்டது ஒரு பிரதமருக்கு தன் நாட்டில் உள்ள ஒரு மாநிலத்தில் நடக்கும் பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறது. 120 நாள் கழிச்சு பேசுகிறார். பேசும்போது பார்லிமெண்ட்டுக்கு இவர் வரல. ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட சும்மானா மன் கி பாத் மாதிரி பேசினார். அப்புறம் பார்லிமெண்ட்டுக்கே வரல. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் போட்டதால் வந்துட்டார். எதிர்கட்சி முழுக்க கத்துது, பார்த்துருப்பீங்க. மணிப்பூர் மணிப்பூர் மணிப்பூர்னு கத்துனா எந்த அளவுக்கு சில்லறைத்தனமாக ஒரு பிரதமர் நடந்து கொண்டார் பாராளுமன்றத்திலே அப்படின்னா, இது கோர் இஷ்யூ. ஒரு ஸ்டேட் இஸ் பர்னிங் ஃபார் மோர் தென் a year now. அந்த டைமில் ஒரு மாநிலமே பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. அந்த நேரத்தில் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் போட்டு என்ன கூட்டு வந்திருக்கீங்களா? 1965 வரைக்கும் 65 இருந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அப்படிங்கிறார். உடனே பின்னால் இருக்கிறவங்க கோஷம் போடுறான், நோ கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு. உன் மேலே நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் போட்ட நீ வந்துட்ட. கோர் இஷ்யூ எதை பற்றி டிபேட் பண்ணணும்? உனக்கு தில்லு தெம்பு திராணி உண்மையிலேயே நீ விஸ்வகுருன்னு பேசுறது உண்மை, 56 இன்ச்சு மார்பு உண்மைன்னா சப்ஜெக்ட் மேலே விவாதம் பண்ணியிருக்கணும். இந்தந்த மாநிலங்கள், மணிப்பூரில் காங்கிரஸ் நோ கான்ஃபிடன்ஸ், மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் நோ கான்ஃபிடன்ஸ். இப்படித்தான் கூத்துப்பட்டறையாக ஆக்கி வைத்தார்கள் இவர்கள் பாராளுமன்றத்துடைய கண்ணியத்தையும் மாண்பையும். 56 நிமிடங்களுக்கு மேலாக ஒரு மணி நேரம் கழித்தும் மணிப்பூர் 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 என்று பேசிய போதும் எந்த அளவுக்குன்னா, வெளியேறுகின்ற உறுப்பினர்கள் இவர் வேலைக்காக மாட்டார், நம்ம வெளியேறுவோன்ட்டு அதை எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக 1 மணி நேரம் கழித்து வெளியேறுங்கள், எங்கேம்மா போறீங்க, உங்கள் மேட்டர் தான் பேச வரேன் அப்படின்னு நக்கல் பண்ணுறனா உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும், இல்லைனா உனக்கு எவ்வளவு அரக்க குணம் இருக்கும். பிரச்சனை என்னன்னா, மக்கள் கொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஒரு நாட்டில், ஒரு மாநிலத்தில். இந்த மாதிரி ஒரு அரக்க குணம் கொண்ட பிரதமரை இந்தியா கண்டதே இல்லை, அதுவும் பார்லிமெண்ட்ல. அப்போ உனக்கு அந்த பார்லிமெண்ட் டீசன்சி பற்றி, பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி பற்றி, எதை பார்லிமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணணுங்கிறத பற்றி பாடம் எடுக்க வேண்டியது காங்கிரஸ் உடைய கடமை. அதைத்தான் இன்னைக்கு ஜனநாயக பூர்வமாக செஞ்சுருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை அதை டைவர்ட் பண்ணணும்னு எனக்கு சவக்குழி தோண்ட பார்க்குறாங்க, எனக்கு வந்து பாக்ஸ் வைக்க பார்க்குறாங்க, என்னை எரிச்சு விட பார்க்குறாங்கன்னு நீ திரும்ப பழைய கதையை எடுத்தனா அதை நம்புவதற்கு இந்தியா பழைய முட்டாள் அல்ல. இந்தியாவின் இளைஞர்கள் மிகப்பெரிய அளவிலே தெளிவடைந்து விட்டார்கள். தேங்க் காட் தட் தி என்டையர் நேஷன் அண்ட் தி யூத் ஆஃப் தி நேஷன் இஸ் டிஸ்கஸிங் அபவுட் நரவானே. பொறுத்திருந்து பார்ப்போங்க சார். தற்போது வரைக்கும் பல்வேறு நிகழ்வுகள் தொடர்பான உங்களோட பார்வைகளை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி.